ஏன் இவங்கள தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரிசு சரி தன்னாலையும் நம்ம தற்கொலையும் சொல்றோம் தெரியுமா? அடே பைத்தியக்கார கூதியாங்களா, நீங்களாவே போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துருங்க. நாங்க பைத்தியம் ஆயிட்டோம், எங்களை சேர்த்துங்கன்னு சேர்ந்துருங்கடா. அதுதான்டா நீங்க தமிழ்நாட்டுக்கு பண்றது நல்லது. நீர் இங்கே இருந்தீங்கன்னா கல்லடி விட்டே செத்துருவீங்க. உங்க நல்லதுதான் சொல்றேன், போய் சேருங்க ஹாஸ்பிட்டல். என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பிக்காளி பழம் என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போ. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. விஜய்லாம் ஒரு ஆளே இல்லனா, சொல்ல போனா ஆளே இல்லனா. உங்க விஜய் வரன்னு பாட்டு பாடல. கரூர்ல 41 பேர் செத்து போனாங்களே, வந்தியா? ஏர்போர்ட்ல கேள்வி கேக்கும்போது ஓடி போன உன் பாட்டுக்கு அப்படியே டிவி கச்சிட்டு ஓடி போயிடு. சுட்டர் சுந்தரம், உங்க அடைக்கலராஜுக்கு மட்டும் சூடு சொரணை ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு தான் துப்பாக்கி தானே எடுத்து சூசைட் பண்ணிப்பாங்க. இடையில ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. மார்ச்ல ஃபெயில் ஆனா செப்டம்பர்ல எழுதி பாஸ் பண்றது இல்ல. பரீட்சை எழுத மறுபடியும் வாய்ப்பு கொடுங்க லீடர். நான் என்ன டுட்டோரியல் காலேஜ நடத்துறேன்? எப்போ ஓடியா வந்து பாரு, சரியா உள்ள முயல் காட்டு பாப்பாயில. உன்னை அங்கனால இருக்க சொன்னேன், இங்க வந்து தீய மூட்டி ஊருக்கே எங்க இருக்கேன்னு காட்டுதியோ. அடி சோத்து மாட்டு பாயில. நாங்க சீட்டு விளையாடும் போது வட்டச் செயலாளர் வண்டு முருகன் போன் பண்ணது யாரா? விஜய். நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரா வாடான்னு சொன்னது யாரா? விஜய். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு சொன்னது யாரா? விஜய். ஓ, எல்லாமே இவர்தானா? சில்லற வேலை இருக்குங்கயா. என்ன வேலை? டிஸ்பிஸ்ங்க. அத நாங்க வர வைக்கிறோம். தட்டி புளிங்கடா. தானா வர விஷயத்தை தட்டி வர வைக்கிறது நல்லது. கமான் பாய்ஸ். என்ன தெரிவிக்கிறேன் என்றால், விஜய் ரசிகர் மன்ற தலைவர் கேட்டுக்குங்கடா. அம்மாளா போட்டு நானே இவ்வளவு தூரம் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்கடா, பாருங்கடா, இங்க பாருங்கடா, இங்க பாருங்கடா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்கடா. இவ்வளவு தூரம் நான் பௌத்தத்தை பத்தி பேசுறேன்னா இந்த விஜய் பேசாம இருக்க நாள் தெரிவிக்கணும். விஜய் ரசிகர் எல்லாம் கேட்டுக்குங்க. இதனால எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் எந்த ஒரு இது வந்தாலும் அடிபத்துட்டு பேசாம போயிருங்க. பாரு முருகா, எனக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்செல்லாம் கிடையாது. என்னைக்குமே ஒரே பேச்சு தான், ஒரே மூச்சு தான். ஏன் கட்சி ஜெயிக்கணும். ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. தாவேக்கா ராஜ்மோகனை கலாச்சி இப்போ நிறைய மீமே இறக்கிட்டு இருக்காங்க நெட்டிசன்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் விட்டுட்டு நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க, தலைமறைவாகிட்டாங்க, டெல்லிக்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் கேஸே போடாத ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா எங்கே போனாருன்னே தெரில. எப்பவுமே யூடியூப்ல வந்தெல்லாம் பேசுவார், ஆனால் இப்போ எங்கே போயிருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியல. தேடப்பட்டு வரும் பயங்கரவாதி ராஜ்பரத் நகரத்துக்குள்ளேயே நடமாடி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளதால் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். அவர் தலைக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓ மை காட், பாத்தோனே கண்டுபிடிச்சிருவானுங்க ரவுடின்ட்டு. அதான் என் மூஞ்சில எழுதி ஓட்டி இருக்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பயத்திலே வந்து என்ன தூக்குவானுடா. அந்த சீன ராஜ்மோகன் சொல்றாராமா, துப்பாக்கியை பிடிக்குமா சிவா கையில கொடுக்குற போல மோகன் பின்னாடி யார் இருக்காருன்னு பாருங்க. பாத்ரூம்ல புசி ஆனந்த் இருக்கு. இந்த நாட்டு நன்மைக்காக அமெரிக்காவில் போய் கம்ப்யூட்டர் கத்துட்டு வந்தேன். ஒரு சொறி பிடிச்ச செனப் பண்ணி ஒண்ணுமே செய்யாத என்ன பல குற்றங்கள் செஞ்ச மாதிரி மாட்டி விட்டான். கேவல குழந்தைங்க சோறு திங்க மாட்டேன்னா அதுவும் வர ராஜ்பரத், இதுவும் வர ராஜ்பரத்னு என் மூஞ்சியை காட்டி சோறு விட்டாங்க. அவ்வளவு கொடியவனானா? மிஸ்டர் ராஜ்மோகன், உங்க மேல எந்த கேஸும் இல்ல, நீங்க ஏன் தலைமறைவா இருக்கணும்? நீங்க டிவி கேஸ் ஹோஸ்ட் தானே பண்றீங்க. தன்னையும் பெரிய தலைவரா நினைச்சு தலைமறைவா இருக்கிற ராஜ்மோகன் காமெடியா இருக்கு. கேஸ் புஷி மேலேயும் நிர்மல் குமார் மேலேயும் தான் போட்டிருக்காங்க. அவங்க அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. ஓகே, இந்த ராஜ்மோகன் எதுக்காக அப்ஸ்காண்ட் ஆனாரு?
சார் இருங்க நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஐயோ ஐயோ தெரியுது சார். நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சு பாத்தீங்கல்ல. அப்படியே தொண்டர்கள் பூரா ஐஐடியில படிச்ச அறிவாளிய சார் அது ஒரு வெத்து கூட்டம். 9 மணிக்கு வரப்போற விஜய்க்கு 5:30 மணிக்கு போய் நிக்குது. அது என்னன்னு விளங்க மாட்டேங்க. தண்ணி பாட்டில் கொடுக்கல, சாப்பாடும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எல்லாம் நம்ம சேர்ந்து தலை கட்டிக்கிறீங்க. காதல பூ சொருலாம், ஆனா காலிஃபிளவர் எடுத்து சொருகூடாது. சும்மா நீங்க வெறுமன வைப்பேத்துறேன் செத்து போயிட்டாண்டா 40 பேரு. 40 குடும்பம் தெருவு வந்துருச்சு. எல்லாருக்கும் நீங்க நானும் காரணம். 40 குடும்பம் தெருவு நிக்குது சார். நான் வீட்டுல சௌரியமா இருக்கேன் சார். விஜய் வீட்டுல இருக்காரு சார். வாழ்க்கை போச்சு சார் 40 குடும்பத்துக்கு. அது திருப்பி சாதாரண கடக்க முயற்சி பண்றது இல்ல, அயோக்கியத்தை. எனக்கு என்ன புரியலன்னா, மாவட்ட செயலாளர் தான் எல்லாம் பண்ணாரு, எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போய் நீங்க ஜாமீன் கேட்கறது, நாளைக்கு அந்த மாவட்ட செயலாளருக்கு எப்படி ஒரு அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அதே மாதிரி மற்ற மாவட்ட செயலாளர்களுக்கு எல்லாம் மனநிலை எப்படி இருக்கும், நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கையை கழுவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா அவங்க கிட்ட. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நியாயம் அவரு பக்கத்துல இருக்கு சார். நியாயம் அவன் பக்கம் இருக்கா. இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. திரு புசி ஆனந்தும் திரு நிர்மல்குமாரும் ஏன் காவல் நிலையத்துக்கு சென்று we are ready to cooperate, நீங்க என்ன சொல்றீங்க, எங்க மேல தப்பு இல்ல, இது எல்லாமே திமுக பண்ணது தானே உங்களுடைய ஆர்குமெண்ட், இதுதானே சொல்றாரு தலைவர்ல இருந்து எல்லாரும் தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப ஏன் வாட் இஸ் தி ப்ராப்ளம் இன் கோஆபரேட்டிங் வித் போலீஸ்? காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை இந்த படிக்காம ஏன் உசுரவாங்க? தண்ணி இல்லையா, ஏன் தண்ணி தரலையான்னு கேட்டுக்கணும்ல ஒரு தலைவர். எப்ப தண்ணி கேக்குறீங்க, தண்ணி தரலையா, தண்ணி குடிக்கல, எவ்வளவு தண்ணி குடிச்சு, யாரெல்லாம் தண்ணி குடிக்கல, யாருமே தண்ணி வரலையா, நிப்பாட்டியா தண்ணி கூட எல்லாருக்கும், வழி விடு போய் தண்ணி எடுத்துருவா, குடி எல்லாரும் தண்ணி குடு செய்யணும்ல. நல்ல கொஸ்டின். இதை எல்லா தலைவரும் செஞ்சிருப்பாங்க, இவரை செய்யல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. விஜய வந்து அவர் பேசும்போது எல்லாம் இப்படி கை காட்டிட்டு இருக்காங்க. ஏதோ தேவதூதன் கை நீட்டு வரம் கேட்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க வந்து அவரை வந்து ஆட்பறித்து கொண்டாடுறாங்க. அண்ணே என்ன சொன்னீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இது வந்து மிகப்பெரிய எழுச்சியோட அடையாளம் தானே. செந்தில் பாலாஜி பேசும்போது இவ்வளவு கை நீட்டுவாங்க, அது இப்படி நீட்டுவாங்க, இப்படி நீட்டுவாங்க. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது என்னையா அது இப்படி நீட்டுவாங்க, இப்படி நீட்டுவாங்க. அது இப்படி நீட்டுவாங்க, இப்படி நீட்டுவாங்க. ஊரையே வித்துருவான், நாட்டையே குடிக்க வச்சு அழிச்சிருவான். எந்த மாதிரி மனநிலை இருக்கு பாருங்க. இந்த நேரத்திலையும் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இந்த பாட்டை போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். குச்சி படத்தை போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். தளபதி அப்படின்னு ஒரு பிஜிஎம் போட்டு அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த சாவும் கண்ணில் இல்லை, ஏன்னா அவன் வீட்டுல சாவு உள்ள. ஒவ்வொருத்தன் வீட்லயும் சாவு விழுந்தாதான் சாவின் வலி, இழப்பின் வலி, அந்த மரணத்தின் வலி தெரியும். மரணத்தின் வலி தெரியல. நாட்டையே குடிக்க வச்சு அழிச்சிருவான், நாட்டையே குடிக்க வச்சு அழிச்சிருவான். உங்க விஜய் உயிர் என்ன வரனா தளபதி. ஓகே சூப்பர். தளபதி தாவேக்கா தம்பிகளா, நாங்க தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருந்தோம்ல,
விஜய் வந்து பிஜேபியோட கைக்கூலி, பிஜேபினால உருவாக்கப்பட்ட ஒரு விஷக்கிருமி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருந்தோம். நீங்களா கேட்கவே இல்ல. அருகடை கிடையாது. திமுக எல்லாம் குறை சொல்றதுக்கு உங்களுக்கு துளி கூட அருமை கிடையாது. இன்னைக்கு திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பெரிய பெரிய கட்சிகள் இருக்குது, என்டிகே இருக்குது. இத்தனை கட்சிகளும் செய்யாத ஒரு பெரிய அபத்தத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. கேட்டா இன்னைக்கு திமுக வந்து எங்களுக்கு வந்து சதி செஞ்சிருச்சு. ஒரே விஷயம், சதி செஞ்சாமனே வச்சுக்கோ. சதி செஞ்சு உன்னை நம்பி வந்த மக்கள் 30 பேரை உன்னால காப்பாற்ற முடியலன்னா உனக்கிட்ட நாங்க வந்து தமிழக அரசை வந்து முதலமைச்சரா உன்னை கொண்டு உட்கார வச்சா, இத்தனை மக்களை கொண்டு உட்கார வச்சா, அப்பவும் இதே சதி நடக்கும்போது உன்னால எப்படி மக்களை காப்பாற்ற முடியும்? ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க, அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. படவா ராஸ்கல். வெயிட் பண்றான் கோத்தா. நான் இனிமே வரவே மாட்டேன். விஜய் சார் கட்சியில் இருக்கவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு இருக்கீங்க சார். விஜய் சார் சொன்ன மாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட் மோதி பாருங்க சார். விஜய் சாரை முடிஞ்சா தொட்டு பாருங்க, உள்ள போட்டு தான் பாருங்க. எங்க 2 பேரும் என்னன்னா பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்கடா வைரம்? வைரத்தை பத்தி எல்லாம் கூட தெரியாது. அவர் தான் ஸ்டேட் டு ஸ்டேட்டே சொல்றாரு சார். என்கிட்ட வாங்க, மக்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு. ஸ்டேட் டு ஸ்டேட், ஃபேஸ் டு ஃபேஸ் மோதி தான் பாருங்க, பார்த்துக்கலாம் சார். ஆனால் இந்த காலத்தில் நேர்மையாக போகிறதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை சார். உன் முகத்தை பார்க்க 10 மணி நேரம் பசியில கிடந்தேன். ஆனா என் உயிர் போனப்புறம் வாய்க்கரிசி போட கூட நீ வரலையே. ஏமாமா கும்பல்லதான் இருக்கோம், என்ன விஜய் வரல, பாத்துட்டு தான் வருவா. நீங்க போய் சாப்பிடுறதா சாப்பிடுங்க. வீட்டுக்காரம்மா என்னாச்சுன்னு கேட்டேன். வீட்டுக்காரம்மா கடைசி வரைக்கும் தெரியாது, 1 மணி நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சு. உனக்கு பிடித்த ஒருவன் என்ன செய்தாலும் சரி என்று எண்ணும் மனநிலை மூளையின்றி ஒரே குழியில் விழும் செம்மறி ஆடுகளுக்கு சமம். என்னடா ரொம்ப நேரம் வெயிட் பண்ற போல? உட்காரா மச்சான். ரேபிடோ புக் பண்ணி போய்க்கிறேன். ரேபிடோ புக் பண்ணி போய்க்கிறேன்.